Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். மோடி இன்று பதவியேற்பு. டில்லியில் குவிந்த தலைவர்கள். லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து 3வது முறையாக மோடி இன்று இரவு 7:15 மணிக்கு பிரதமராக பதவியேற்கிறார். டில்லி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளன. டில்லி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பதவியேற்பு விழாவை முன்னிட்டு காலையிலேயே மோடி ராஜ்கோட்டில் உள்ள காந்தி வாஜ்பாய் நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தேசிய போர் நினைவிடத்துக்கும் சென்று மரியாதை செய்தார். மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் டில்லி வந்துள்ளனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு உள்ளிட்டோர் டில்லி வந்தனர். அவர்களை மத்திய அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ஜனாதிபதி மாளிகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை. பிரதமராக மோடி இன்று 3வது முறையாக பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் மோடியுடன் இன்று 30 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் மோடியின் 3வது அமைச்சரவையிலும் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி அரசாக அமைவதால் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களும் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெறவுள்ளனர். சில அமைச்சர்களுக்கு 1க்கும் மேற்பட்ட துறைகள் ஒதுக்கப்படலாம் எனவும் டில்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. மோடியின் இல்லத்தில் அமைச்சராகும் எம்பிக்களுக்கு டீ பார்ட்டி நடந்தது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெயரும் உள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட அண்ணாமலை சுமார் 4.5 லட்சம் வாக்குகள் பெற்று 2வது இடம் பெற்றார். தமிழக பாஜக வேட்பாளர்களில் அதிக ஓட்டுகளை அண்ணாமலைதான் பெற்றுள்ளார். அண்ணாமலையை ராஜ்யசபா வழியாக அமைச்சராக்கும் எண்ணம் பாஜக தலைமைக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. வலுவான எதிர்க்கட்சி ரஜினிகாந்த் வைத்த ட்விஸ்ட். மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு சென்னையிலிருந்து கிளம்பி சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 3வது பதவியேற்க போகிறார். இது மிகப்பெரிய சாதனை. அவருக்கு என்னுடைய அந்த மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. சார், அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரியான? நல்லா தான் இருக்கணும் எதிர்பார்க்குறேன். நாயுடு பதவி போறீங்களாண்ணே? சந்திரபாபு நாயுடு அழைப்பு வந்திருக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காந்தி வாஜ்பாய் நினைவிடங்களில் மோடி மரியாதை. தொடர்ந்து 3வது முறையாக இன்று பிரதமராக பதவியேற்கும் மோடி டில்லி காந்தி வாஜ்பாய் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு 20 லட்சம் பேர் எழுதினர். விஏஓ, வனக்காவலர் உள்ளிட்ட 6244 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இந்த தேர்வை 8.18 லட்சம் ஆண்கள், 12.19 லட்சம் பெண்கள், 153ஆம் பாலினத்தவரென மொத்தம் 20,36,777 பேர் எழுதினர். 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் என்ற நிலையில் ஏராளமான பட்டதாரிகளும் ஆர்வமுடன் தேர்வை எழுதினர். 38 மாவட்டங்களில் 7247 தேர்வு மையங்களில் காலை 9:30 மணிக்கு துவங்கிய தேர்வு மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் நடந்தது. தேர்வு துவங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாகவே தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு சென்றனர். பொது தமிழ் பகுதியிலிருந்து 100 கேள்விகள், பொது அறிவு மற்றும் நுண்ணறிவு திறன் பகுதிகளிலிருந்து 100 கேள்விகள் என மொத்தம் 200 கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் வீதம் மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வு முதல் இன்வாலிட் மதிப்பெண் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு கேள்விக்கு தவறான பதிலை தேர்வு செய்த பிறகு அதை அடித்துவிட்டு வேறு பதிலை குறித்தால் அந்த கேள்விக்கான மதிப்பெண் இன்வாலிட் ஆகிவிடும். இதுபற்றி தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் மூலமாகவே ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் தேர்வு மையங்களிலும் எடுத்துக் கூறப்பட்டது. தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீட் தேர்வு முறைகேடு குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்புவேன். காங்கிரஸ் எம்பி ராகுல் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: நீட் தேர்வு முறைகேடு குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்புவேன். இண்டி கூட்டணி மீது இளம் வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்கள் குரல் ஒடுக்கப்படுவதை ஏற்க மாட்டோம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதால் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெறுவது சாத்தியமற்ற ஒன்று என ராகுல் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பழனிசாமி பன்னீரை சந்தித்து பேசுவோம். அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் தலைவர்களை ஒன்றிணைத்து கட்சியை பலப்படுத்த முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை துவக்கியுள்ளனர். கடுமையாக பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்று தெளிவுபடுத்துற அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறாக பேசவே மாட்டேன். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்த்தார். அடகு கடையில் ஓட்டை போட்டு ரூபாய் 1 கோடி கொள்ளை. சிவகங்கை மதகுப்பட்டியில் பாண்டித்துறைக்கு சொந்தமான நகை அடகு கடை உள்ளது. சுவரில் நள்ளிரவில் துளையிட்டு உள்ளே சென்ற மர்ம நபர்கள் லாக்கரில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்களை கைப்பற்றினர். ஸ்பாட்டில் ஆய்வு செய்த எஸ்பி டோங்கரே பிரவீன் நேரில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளார். கொள்ளை சம்பவம் குறித்து மதகுப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வனவாசம் விட்டு ஊருக்குள் வருகிறான் குட்டி கணேசன். கோவை மருதமலை வனப்பகுதியில் மே 30 அன்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை மீட்கப்பட்டது. நகரக்கூட முடியாமல் 3 மாத குட்டியுடன் தவித்த பெண் யானைக்கு அதே இடத்தில் 5 நாட்கள் வனக்குழுவினர் சிகிச்சை கொடுத்தனர். இதனிடையே இரவில் திடீரென தாயை பிரிந்த குட்டி யானை வேறொரு யானை கூட்டத்துடன் சென்றது. வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். உடல்நலம் தேறிய தாய் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. கூட்டத்துடன் சுற்றி வந்த குட்டி யானை அங்கிருந்து பிரிந்து தனியார் தோட்டத்திற்குள் புகுந்தது. குட்டியை மீட்ட வனத்துறையினர் தாயுடன் சேர்க்க பல கட்ட முயற்சிகள் எடுத்தும் தோல்வியில் முடிந்தது. மற்றொரு கூட்டத்தில் இருக்கும் பெண் யானையும் குட்டியை சேர்க்கவில்லை. இன்று அதிகாலை குட்டி யானையை முதுமலை யானைகள் முகாமில் வைத்து பராமரிக்க அழைத்து சென்றனர்.